இன்னைக்கு கழுத்து வந்து எவ்வளோ டீப்பாக வச்சாலுமே லூஸ் வராத ஒரு பாம்பே கட்டிங் அப்படிங்கிற ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நான் வந்து துணியை ரெண்டாக மடித்து போட்டு ஃபஸ்ட்டு நார்மலாக எப்பவும் போலவே நம்ம பேக் சைடு கட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த பிசுரை எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது அளவு ப்ளவுஸோட லென்த்து எவ்வளவு இருக்குங்கிறத பார்த்து நம்ம டேப்பில் அளந்து பார்க்குறதில்ல, கிளாத்லேயே வச்சு பார்த்துட்டு அந்த ஷோல்ட்ரு தையலை அதுக்கு மேலே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றியும் இன்னொரு மார்க்கும் பண்ணிக்கலாம். 2 மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட ஜெஸ்ட்டோட அளவு எவ்வளவுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளாத்து மடித்து கட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை நல்லா இப்படி 2ஆக மடித்து சுருக்கு எதுவுமே இல்லாமல் நல்லா வச்சுட்டு இந்த ஆம்ஹோல்லேருந்து இந்த ஆம்ஹோல் வரைக்கும் எவ்வளவு ஜெஸ்ட்டோட அளவு இருக்குதுங்கிறத செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 19 இன்ச் வருது. இப்போ இந்த அளவோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா 38 சைஸு 19 இன்ச் வரதுனால அதை நீங்கள் டபுளாக பண்ணிக்கலாம். அடுத்தது மேலே ஷோல்டரும் அதே மாதிரி தான் இழுக்காமல் நல்லா கரெக்டாக வச்சு பார்த்தீங்க அப்படின்னா தையலுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச் வருது. அதுவும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் ப்ளவுஸை 4ஆக மடித்து அப்படியே வந்து கீழே வந்து இடுப்பு கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் நெக்கு ஷோல்டர் எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம். 4ஆக மடிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி கீழே கரெக்டாக வச்சுட்டு தையலுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது பேக் சைடு டாட் பிடிக்கலை, அதனால் நான் வந்து மறுபடியும் 1.5 இன்ச்சு தையலுக்கு மட்டும் விட்டுக்கிறேன். அடுத்தது கழுத்து வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு கழுத்து தையலுக்கு கொஞ்சம் மேலே. அடுத்தது பார்த்திங்கன்னா அகலத்துக்கு இழுக்காமல் ப்ளவுஸை நல்லா நீட்டாக வச்சுட்டு தையலுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்ட்ரு தையலுக்கு நேராகவும் ஒரு மார்க்கு, ஆம்ஹோல் தையலுக்கு நல்லா கை கரெக்டாக வச்சுட்டு ஆம்ஹோல் ரவுண்ட் எடுத்துகிட்டு சைடும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் ரவுண்டும் ஷோல்டர்லேருந்து பார்த்துட்டு தையலுக்கு நேராகவும் ஒரு சைடில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சு தையலுக்கு மேலே ஆம்ஹோல் கிட்ட ஷோல்டர்கிட்ட மார்க் பண்ணினதுக்கு கொஞ்சம் தள்ளி 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இங்கே அளந்து பார்த்தீங்கன்னா 19ல் நம்மளுக்கு 9.5 இன்ச் வருது. அதே மாதிரி ஷோல்டர்லேயும் 12.5ல் 6.25 இன்ச் நம்மளுக்கு கரெக்டாக வருது. இப்போ மார்க் பண்ணியிருக்கிறதுக்கும் நம்ம அளந்த அளவுக்கும் கரெக்டாக இருக்குது. அதனால் நான் வந்து லைன் போட்டுட்டு பேக் சைடை கட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் லைட்டாக கிராஸாக எடுத்துகிட்டு ரவுண்ட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா ரவுண்டு பண்ணிக்கலாம். சைடில் அதே மாதிரி நம்ம போட்டிருக்கிறோம்ல 19 இன்ச்சில் 9.5 இன்ச் வந்தது, அந்த இடத்துக்கு நேராக மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டரும் 6.25 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆம்ஹோல் ரவுண்டு வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இது வந்து பேக் சைடுக்கு. நெக்கு ரவுண்டும் நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக கரெக்டாக போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போது நம்மளுக்கு பேக் சைடு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இதை நீட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கத்திரி வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பிராண்டு தான் வாங்கியிருக்கிறேன். ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கத்திரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கை வலி வரவே வராது. இப்போ நீங்கள் மார்க் பண்ணினதோட கட் பண்ணி எடுத்துட்டு இடுப்புக்கிட்ட நீங்கள் ஒரு சிசர் மார்க் போட்டுக்கோங்க. தையலுக்காக நீங்கள் இந்த மாதிரி சிசர் மார்க் போட்டுட்டீங்க அப்படின்னா தைக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்லீவு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஃப்ரண்ட்டு கட் பண்ணுவேன். இது உங்களுக்கு ஈஸி தான் ஸ்லீவு. இப்போ கீழே கிளாத்தை 4ஆக மடித்து போட்டுட்டு தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸோட ஸ்லீவை அந்த மார்க்குக்கு நேராக மடிப்பு வர்ற இடத்துல வச்சுட்டு நான் கொஞ்சம் லென்த்து கம்மி பண்ணியிருக்கேன். அப்புறம் தையலுக்கு நேராக ஒரு மார்க்கும், ஸ்லீவோட இதுக்கு தையலுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சும், சைடில் அதே மாதிரி தையலுக்கு நேராக ஒரு மார்க்கு, அதுக்கு மேலே ஒரு மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு லைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் கையோட லென்த்தை வந்து சைடில் அளந்து பார்க்கும்போது மேலேருந்து ஒரு 4 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. சைடு கேப் வந்து நம்மளுக்கு 4 இன்ச் இருந்தது அப்படின்னா ஸ்லீவு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆம்ஹோல் ரவுண்டும் ஸ்லீவ் ரவுண்டும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். ஆம்ஹோல் ரவுண்டும் ஸ்லீவ் ரவுண்டும் கரெக்டாக இருந்ததுனா தான் நீங்கள் ப்ளவுஸ் தைக்கும்போது ரொம்பவே ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும். எச்சு கம்மி எதுவுமே இல்லாமல் ஸ்லீவு நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணி சைடு அடிக்கும் போதும் நல்லா சைடு ஜாயிண்ட்டும் கரெக்டாக வரும். இப்போ நான் வந்து ஸ்லீவு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கையோட நான் வந்து சிசர் கட் வந்து கொடுத்துக்கிறேன். நான் எங்கே மார்க் பண்ணியிருக்கிறேனோ அந்த இடத்துல கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு உள்ளே தள்ளி கொஞ்சம் குடஞ்சி நான் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன்.
இது இவ்வளோதான் ஸ்லீவு நம்மளுக்கு கட்டிங் முடிஞ்சுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டு நம்ம எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, பேக் சைடோட அளவை அப்படியே நான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு நான் வச்சுக்கிறேன். ஃப்ரண்ட்டுக்கு வச்சு மார்க் பண்ணிவிட்டு, இப்போ பாருங்கள் பேக் சைடோட அளவு எப்படி இருக்கோ அதை அப்படியே நம்ம வைக்கிறோம். கீழே மட்டும் பட்டிக்கு இது கிளாத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால 80-90 பாயிண்ட்டு தான் இருந்துச்சு. அதனால் வந்து நம்மளுக்கு கிளாத்து கொஞ்சம் பட்டிக்கு பத்தாது. பரவாயில்ல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சைடு வந்து மார்க் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் தள்ளி நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஆம்ஹோல் கழுத்து சைட்லேயும் மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்றேன். இப்போ சைடு கட் பண்ணியாச்சு. அளவு பேக் சைடோட அளவுக்கு ஆம் ஹோலும் நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். ஆம் ஹோலும் கட் பண்ணிவிட்டு ஷோல்டரும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக் லைன் போடும்போது நீங்கள் அந்த இடத்துக்கு மட்டும் கட் பண்ணாமல் சும்மா லைட்டாக சிசர் கட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பேக் சைடு எடுத்துட்டோம். நம்ம ஃப்ரண்ட்டு கீழே இருக்குது, கழுத்துக்கிட்ட மார்க் மட்டும் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து பேக் சைடை எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இப்போ ஃப்ரண்ட்டு எப்படி கட் பண்ணுறதுங்கிறதும் பார்க்கலாம். இந்த ரவுண்டு கிட்டையும் நம்ம எந்த இடத்துல தையல் சைடில் வருதுங்கிறத ஒரு மார்க் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஆம் ஹோல் ரவுண்டு இப்போ நம்ம கப்போட ப்ளவுஸோட அளவை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கப்பு லென்த் வந்து ப்ளவுஸோட ஜெஸ்ட்டோட அளவு கப்பு லென்த் வந்து பார்க்குறோம். இப்போ பாருங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இழுக்காமல் கரெக்டாக வச்சு பார்த்து எடுத்தீங்க அப்படின்னா கப்போட லென்த் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அந்த இடத்துல நீங்கள் ஒரு 13.5 இன்ச் வரும். கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறவங்கன்னா 13.5, 14, 13க்கு கம்மியாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஜஸ்ட்டு மேலே போயிடும். அதனால் நான் வந்து இப்போ வந்து இது 14 இன்ச்சு நான் வந்து ஜஸ்ட்டு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அளவு ப்ளவுஸ்லேயும் செக் பண்ணி பார்த்துக்கிறேன் கரெக்டாக இருக்கான்ட்டு. இப்போது நான் வந்து ஆம் ஹோல் ரவுண்டு வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போது அளவு ப்ளவுஸ்லேயே அவங்க டீப் நெக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஷோல்டர்கிட்ட தையலுக்கு கொஞ்சம் கீழே மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது ஷோல்டரோட தையல் வந்து நம்ம மார்க் பண்ணினதுக்கு கீழே வர்ற மாதிரி வச்சு மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட லென்த்துக்கு ஒரு மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இது நம்ம டீப் நெக்கு தான் கொடுக்க போகிறோம் நல்லாவே. அதனால் நான் வந்து நெக்கோட அளவை வந்து மார்க் பண்ணி எடுக்கலை. ஒரு பாக்ஸ் போட்டுட்டு நீங்கள் நெக்கோட லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச் வருது. ஃப்ரண்ட் வந்து எப்போவுமே நம்ம 9.5 இன்ச் வைக்க மாட்டோம். ஆனால் இந்த ப்ளவுஸுக்கு வைக்கிறோம். இவங்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால நம்ம 9.5 இன்ச்சு நல்லா டீப்பாக கொடுத்துருக்கோம். பாருங்கள் நல்லா இப்போ வந்து ரவுண்டு வந்து நல்லாவே நம்ம வளைவாக நம்ம போட்டுக்கலாம். எவ்வளோ டீப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். பேக் சைடு அளவுக்கே நம்ம இப்போ வந்து ஃப்ரண்ட்டு நல்லா இறக்கி கொடுத்துருக்கோம். இப்போ நெக்கு நான் வரைஞ்சாச்சு. அடுத்தது பட்டியோட அளவு வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவுக்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த டாட் வர இடத்துக்கு மட்டும் இப்படி இந்த மாதிரி சைடில் வச்சுட்டு டாட் ஒரு இடத்துக்கு வருது, அந்த இடத்த நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் வர்ற கப்போட அளவுக்கே அதுலேருந்து 1 இன்ச்சு கீழே இறக்கி இன்னொரு மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சைடில் டாட் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். லைன் போட்டோம் அப்படின்னம்னா இப்போ உங்களுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது வந்து இப்போ நீங்கள் 1 இன்ச் கேப்பில் நம்ம டாட் பிடிக்கணும். இப்போ இந்த பாம்பே கட்டிங் அப்படிங்கிறதுனால ஜெஸ்ட்டோட அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கழுத்து லைட்டாக தான் கிராஸாக எடுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரவுண்டு கட் பண்ணி எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது ஆம் ஹோல் சைடில் இருந்து 2 இன்ச்சு நீங்கள் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சு மட்டும் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே இந்த லைனில் ஒரு 2.5 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே 2.5 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச் தள்ளி வந்தால் போதும். இந்த ஆம் ஹோல் ரவுண்டை வச்சு இந்த ஸ்கேல் வச்சு நீங்கள் இந்த பெண்டு வந்து கரெக்டாக வர்ற மாதிரி அந்த வளைவு வந்து போட்டுக்கோங்க. இப்போது இது வந்து பிரஸ்ட்டு சைஸை பொறுத்து நீங்கள் எச்சு பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது உங்களுக்கு நார்மலான ஜஸ்ட்டு தான். அதனால் நம்ம வந்து ஒரு அளவுக்கு கொடுத்துக்குறோம். இதுவே வந்து பிரஸ்ட்டு பெருசாக இருக்கிறவங்களுக்கு அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம கப்போட அளவை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கலாம். அவங்களோட பிரஸ்ட்டு வந்து இந்த டாட் பிடிக்கிறத இந்த கிளாத்துக்குள்ளேயே வந்து பிரஸ்ட்டு வந்து உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கழுத்து லூஸ் வந்து வராது. ஏன்னு கேட்கும்போது இப்போ ஆம் ஹோல் வந்து நம்ம ஃபுல் ரவுண்டு கொடுத்து ஸ்லீவு தைக்கும்போது இழுக்கும். இப்போ இது வந்து இந்த கிளாத்து தனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நெக்கு வந்து இது கூடயே முடிஞ்சிருது. அதனால் நீங்கள் எவ்வளோ நெக்கு டீப்பாக வச்சிங்கனாலுமே வந்து நெக்கு வந்து லூஸ் வராது. ஏன்னா இந்த கிளாத்து தனியாக இருக்கும்போது ஆம் ஹோல் கிட்ட இந்த கிளாத்து இழுக்காது. அதனால் வந்து உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக வரும். கழுத்து லூஸும் வராது, ரொம்ப நீட்டாக வரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டு வெட்டிட்டு நீங்கள் டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சுக்கு நம்ம சிசர் கட் கொடுத்து எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்டோட இந்த இது ரெடி ஆகிடுச்சு, முன்னாடி பக்கம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பட்டி எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பட்டிக்கு நீங்கள் பேக் சைடுக்கு மேலேயே இப்போ கட் பண்ணினதை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வேற ஒரு கிளாத்தில் உங்களுக்கு பட்டிக்கு நான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து இது வந்து இந்த கிளாத்தில் மிச்சமான துணி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுக்கும்போது உங்களுக்கு அப்போ தான் நல்லா தெளிவாக புரியும் அப்படிங்கிறதுனால நான் இந்த கலரில் கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ பட்டிக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேரான கிளாத் எடுத்துகிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து இந்த இடத்துல அதாவது பேக் சைடோட அளவுக்கு நீங்கள் அந்த கிளாத்தை வச்சுக்கோங்க. சைடுலேயும் அந்த கிளாத் வந்து ஆம் ஹோல் வரைக்கும் வர்ற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த நம்ம கட் பண்ணினதை எடுத்து வச்சுட்டு இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி தையலுக்கு இப்படி மார்க் பண்ணிடுவோம். பிடிச்சி தைச்சோம்னா நம்மளோட கப்போட லென்த்து இந்தளவு தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த கிளாத்தை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நான் வந்து கரெக்டாக அந்த கிளாத்தை இதுக்கு மேலே வச்சுட்டு அந்த டாட் பிடிக்கிறதுக்கும் பிடிச்சா எவ்வளவு தூரம் உள்ளே போகுமோ அந்த அளவுக்கு நான் சிசர் கட் கொடுத்துருக்கனால அந்த இடத்த இப்படி மடிச்சுட்டு இப்படி திருப்பிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்டு வந்து இந்த அளவு தான் வரும். அப்போது நீங்கள் இதையே அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டை இதில் இருக்கிற ஷேப்புக்கு அப்படியே மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரவுண்டு வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். சைடில் வந்து கொஞ்சம் எச்சாக இருந்தாலும் பரவாயில்ல, கம்மியாக இருக்க வேணாம், கொஞ்சம் எச்சாக இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரவுண்டை நம்ம கொஞ்சம் தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டு நம்ம ரவுண்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு மார்க் போட்டுட்டு சைடும் கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் நம்மளுக்கு பட்டி. ப்ளவுஸோட பட்டி வந்து உங்களுக்கு இதுதான் சைடிலிருந்தே வரும். இப்போ ஆம் ஹோல் சைடிலிருந்தே நம்மளுக்கு வந்து பட்டி வரும்போது இது தனியாக உங்களுக்கு இருக்கும். இந்த இடம் வந்து உங்களுக்கு இழுக்காது. இப்போ பாருங்கள், இதுதான் இப்போ வந்து நம்மளுக்கு பட்டி. இப்போ நீங்கள் கீழே தைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் மடிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கீழே மடித்து இது பண்ணிக்கிறக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் மடிக்கிறதுக்கு ஒரு சிசர் கட் கொடுத்துட்டிங்கன்னா பட்டியில் தையல் போடும்போது கரெக்டாகிடும், பேக்கும் ஃப்ரண்ட்டும். இப்போ நம்ம வந்து இந்த இது கட் பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் அடுத்தது வந்து நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் பட்டி வந்து பத்தலை, 2 கிளாத் கொடுக்கும்போது நல்லா கெட்டியாக இருக்கும். அதனால் நான் வந்து பட்டிக்கு ஒரு ஜாயிண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பட்டியை அதுக்கு மேலே வச்சு ஒரு தையல் போட்டு எப்பவும் போல் பட்டி நம்ம எப்படி திருப்பி ஆப்போசிட்டாக வச்சு தைப்போமோ அதே மாதிரி 2 பட்டியுமே நான் தைச்சிட்டு ஒரு படிவு தையல் போட்டுட்டு மேலே ஒரு தையல் போட்டு பட்டியை ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 2 பட்டியுமே நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாட் பிடிக்கிறது ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கும் அதாவது ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுமே பிடிச்சிக்கலாம். இப்போ 2 ஒரே அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். பட்டி ரெடி ஆயிருச்சு. அதே மாதிரி சென்டர் டாட் பிடிக்கிறதும் அந்த சின்ன பீஸில் சென்டரில் டாட் பிடிச்சிட்டு மேலே வந்து கொஞ்சம் சின்னதாக தான் வரும், ஏன்னா லோ நெக் வச்சுருக்கிறதுனால மேலால் தான் வரும். இப்போ டாட் வந்து 2 இதுக்குமே நம்ம டாட் பிடிச்சி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி டாட் பிடிச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா பட்டியை எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இப்படி தான் நம்ம வந்து பட்டியை ஜாயின் பண்ண போகிறோம். கீழே கரெக்டாக வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு மேல் பக்கத்துலேருந்து நீங்கள் வச்சு தைச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி தைச்சிட்டு வரும்போது உங்களுக்கு பட்டி ரொம்ப நீட்டாக வந்துடும். பாருங்கள் எந்த மாதிரி வந்திருக்குதுன்னு. இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பேக் சைடு ரெடி பண்ணுறேன். ரெடி பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்ட்ரு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் சைடில் ஒன்று கவனிக்க வேண்டியது ஒன்று இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ பேக் சைடும் ஃப்ரண்ட்டும் நம்ம வச்சு பார்க்கும்போது நம்ம ஃப்ரண்ட்டில் உள்ளே தள்ளி நம்ம வெட்டலை. அதனால் இந்த க்ரீன் கலர் பட்டி மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது சைடு வச்சு பார்க்கும்போது. இப்போ இந்த மாதிரி கிராஸாக வரும். நீங்கள் பட்டியை கரெக்ட் பண்ணிவிட்டு ஆம் ஹோல் ரவுண்டு ஒரே அளவு இருந்தால் ஓகே தான், அது வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி பாருங்கள், 2 சைடுமே நம்மளுக்கு க்ரீன் கலர் மட்டும் எச்சா இருக்குது, அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணும்போது உள்ளே தள்ளி வெட்டாததுனால இப்போது நீங்கள் அந்த க்ரீன் கலரை வெட்டிட்டு மெயின் கிளாத்தில் லைட்டாக வெட்டி எடுக்கும்போது ஆம் ஹோல் ரவுண்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ரெடி ஆயிரும்.
ஆம் ஹோல் ரவுண்டு ரெடி ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்லீவு ஜாயின் பண்ணிடுங்க. கரெக்டாக அந்த சிசர் கட் வந்து கரெக்டாக ஷோல்டரில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்து கட் பண்ணி 2 சைடு ஸ்லீவுமே நான் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். சிசர் கட்டு கரெக்டாக ஷோல்டர்கிட்ட வரும். அதே மாதிரி சைடுலேயும் நம்ம சிசர் கட்டு ஒரே அளவுக்கு வர்ற மாதிரி வச்சு தைச்சிட்டு சைடு மார்க் பண்ணிவிட்டு சைடு அடித்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த ப்ளவுஸை எவ்வளோ அழகாக வந்திருக்குது, எவ்வளோ டீப் நெக்கு கொடுத்துமே நம்மளுக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கு. இவங்க போட்டிருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.